Good morning students. In previous class we have to discuss about till Poisson's ratio, and today let us start the next topic, elastic energy. So what do you mean by elastic energy? The best example is rubber band. Rubber band என்ன செய்வோம், இழுத்து விட்டோம்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யுது, இந்த ஷேப்ல இருக்கிறத இழுக்கும் போது என்ன செய்யுது, எலாஸ்டிக் தன்மை வந்து அதிகமாகுது இல்லையா. ஸோ அதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எலாஸ்டிக் எனர்ஜிக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க, லெட் அஸ் கன்சிடர் ஒன் வயர். சரிங்களா, ஒரு வயர் எடுக்கிறோம். ஸ்ட்ரெச் லென்த் என்ன பண்றோம், இதை கொஞ்சம் ப்ராடா ஒரு வயர் எடுக்கிறோம். இந்த வயருடைய டோட்டல் லென்த் வந்து எல். இதோட ஏரியா என்னது அப்படின்னா கிராஸ் செக்ஷன், ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஏ. இது வந்து ஒரிஜினல். அடுத்து இதே ஒரு லென்த் என்ன பண்றோம் அப்படின்னா, இதே வயரை கொஞ்சம் எலாபரேட் பண்றோம். எலாபரேட் பண்ணும்போது இப்ப இந்த லெவல்ல இருந்து இவ்வளோ லெவல் என்ன செய்யுது, நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஏன்னா எலாபரேட் ஆகும்போது, அப்ப இந்த எலாபரேட் ஆகக்கூடிய இதோட டிஸ்டன்ஸ் ஸ்மால் எல்னு வச்சுக்கிறோம். இந்த வயருடைய ஒரிஜினல் லென்த்தை கேபிட்டல் எல்னு வச்சிருக்கணும். அப்ப இது ரெண்டுக்கு உள்ள சேஞ்சஸ், அப்ப எங்க இருந்து எங்க சேஞ்சஸ் இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிஎல். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ், லெட் அஸ் கன்சிடர் எ வயர் and stretch. The length is capital L and A is the area of the cross section. Next we have to apply one force. The force produced an extension. This extension we have to consider small l. Then next there is no loss of energy. என்ன கிடையாது, இதுல வந்து ஒரு loss of energy கிடையாது. என்ன செய்யும், elongate ஆகி திருப்பி contract ஆயிரும் இல்ல. இதுல ஏதாவது எனர்ஜி லாஸ் இருக்கா, கிடையாது. So we have to apply one type of the force, then we have to calculate work done. அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சேஞ்சஸ் தான் dl அப்படின்னு சொல்றோம். So the work done, total work done in stretching the wire is, அப்ப எங்க ஆரம்பிச்சிருக்கு, அப்ப 0 to L. இதுதான் எலாங்கேட் ஆயிருக்கு. அப்ப இதோட லிமிட்டோட வேல்யூவை நம்ம எதில் எடுத்துக்கணும், 0ல இருந்து L வரைக்கும் எடுத்துக்கணும். அதுதான் அதோடைய சேஞ்சஸ் இல்லையா. So we have to calculate first work done. So work done is denoted by the letter is W, and W is equal to integral of dW. So work done நாவே force into distance இல்லைங்களா. So work done ங்கிறது force into distance. So dW னா என்ன சொல்லுவோம், F into dl. அப்ப சேஞ்சஸ் F into dl ங்கிறது dW வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ total work done is equal to integration of dW. சரிங்களா. அப்ப நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னது, F. dW ஓட வேல்யூ என்னது, F into dl. So integrating F into dl. இதோட லிமிட்டோட வேல்யூ என்னது, எவ்வளவு தூரம் அது எலாங்கேட்டா இருக்குதோ அதுல இருந்து அது வரைக்கும். அப்ப 0 to L லிமிட்டோட வேல்யூவா நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஆல்ரெடி யங்ஸ் மாடுலஸ்னா நமக்கு தெரியும், ஃபோர்ஸ் பேர் ஏரியா. சரிங்களா. அப்ப ஃபோர்ஸ் பேர் ஏரியா இன்ட்டு ஒரிஜினல் லென்த் பை சேஞ்சிங் லென்த் இல்லைங்களா. அப்ப ஒரிஜினல் லென்த் தான் கேபிட்டல் எல், சேஞ்சிங் லென்த் வந்து ஸ்மால் எல். அப்ப இதுல இருந்து நம்ம எஃப் கண்டுபிடிக்கலாமா. அப்ப எஃப் இஸ் ஈக்குவல் டு, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்களா, இங்க ஏ எல் இருக்கு. அப்ப ஒய் ஏ எல் டிவைடட் பை கேபிட்டல் எல். அப்ப ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. அப்ப நமக்கு இங்க என்ன தேவை, எஃப் தேவை. இப்ப எஃப் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் 0 to L. ஃபோர்ஸோட வேல்யூ என்னப்பா, YL A by L. அதை அப்படியே போட்டு இன்ட்டு, ஏன்னா இதை அப்படியே இந்த ஃபோர்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எதுல இருந்து, இந்த யங்ஸ் மாடுலஸ்ல இருந்து ஃபோர்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஃபோர்ஸ் வேல்யூவை இந்த எஃப்ங்கிற பிளேஸ்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். YLA by L into DL. அப்ப கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துக்கலாமா, எது வேரியபிள், L into DL. அப்ப YA by L integral of L ரிமைனிங் என்ன இருக்கு, L into DL இருக்கு. அப்ப L into DL. அப்ப இதுல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கான்ஸ்டன்ட்டை வெளியில எடுத்துட்டோம். இந்த வேல்யூ அதாவது L, ஒரு Lங்கிறது வந்து ஒரு டம்மி வேரியபிள். ஏன் அப்படின்னா நம்ம இந்த இன்டகிரேஷனுக்காக யூஸ் பண்றோம். அப்போ எல்ல இருந்து என்ன பண்ணுது, அந்த ஒரிஜினல் லென்த் சொல்லும்ல, எல்ல இருந்து எல் டேஷ் அப்படின்னு சொல்லும்ல, இதை வந்து லிமிட்டா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இது ஒரு டம்மி வேரியபிள். அதனால நம்ம இங்க என்ன பண்றோம், இந்த டம்மி வேரியபிளை யூஸ் பண்றோம், எல் டேஷ்ங்கிறது. அப்ப ஒய் ஏ பை எல் இன்டெகிரல் ஆஃப் டிஎல். இது வந்து டம்மி வேரியபிள் தான். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு, டிஎல் இருக்கு. அப்ப கான்ஸ்டன்டா ஒய் ஏ பை எல் எடுத்துருக்கோமா. அப்ப இந்த டம்மி வேரியபிள் எல் டேஷ் ஸ்கொயர்ட் பை, ஏன்னா இந்த 0 to L இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன வரும், ஸோ ஆல்ரெடி நம்ம இன்டகிரேஷன்ல பார்த்துருக்கோம்லப்பா,
x plus 1 whole power n is equal to n into n plus nth term போட்டுறோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். ஸோ எல் டேஷ் ஸ்கொயர்ட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதில் லிமிட் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எல் ஸ்கொயர் பை 2. இது அடுத்து என்ன பண்ணுறது, எல்லை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எல் ஸ்கொயர் பை 2, ஜீரோவை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். அப்போ இந்த டேர்ம் 0 வரும். ரிமைனிங் என்ன இருக்குது, ஒய்ஏ பை எல் எல் ஸ்கொயர் பை எல் இஸ் ஈக்குவல் டு ஒய்ஏ எல்ஏ பை எல் இன்டூ எல் பை 2 கிடைச்சிருமா. அப்போது இதிலேருந்து நமக்கு கிடைக்கிறது திருப்பி எஃப்எல். இப்போ எஃப்எல்லுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ எல் பை 2 இருக்காங்க. அப்போ நம்ம டோட்டல் ஒர்க் டன் கால்குலேட் பண்ணும்போது இதெல்லாம் எதுக்குள்ள வேல்யூ நல்லா பாருங்க, ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸுங்கிறது ஒய்எல்ஏ பை எல். அப்போ ஒய்ஏஎல் பை எல்லுக்கு எஃப்னு சப்ஸ்டிட் பண்ணலாமா. இப்போ இந்த டேர்முக்கு பதிலாக எஃப்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், எஃப்எல் பை 2. அப்போ W is equal to FL by 2 is the elastic potential energy. இதுதான் ஒரு எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். அதே இது இந்த எனர்ஜி பெர் யூனிட் வால்யூமுக்கு எவ்வளவு டென்சிட்டி மாறும் அப்படிங்கிறத யூன்னு சொல்லுவோம். ஸோ அதை எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பை வால்யூம். இப்போ எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது, FL by 2. அது எப்படி எழுதலாம், ½ into FL divided by volume. வால்யூம் அப்படின்னு சொன்னாவே ஏரியா இன்டு லென்த். சரிங்களா, இதுதான் வால்யூமோட ஃபார்முலா. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு AL. அப்போ இதை என்ன பண்ணலாம், ஸோ இதை இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ½ into F force per area into L by capital L. அப்போ நல்லா பாருங்க, ½ into இந்த F by ஏரியாங்கிறது என்னது, ஸ்ட்ரெஸ். இந்த L by Lங்கிறது என்னது, ஸ்ட்ரெயின். ஸோ into stress into strain. Can you understand? This is the important 5 mark question. First அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டுக்கு தான் இந்த ட்ரையாகிராம். இது ஒரிஜினல், இது எலாங்கேட் ஆகும்போது டிஸ்டன்ஸ். Next we have to calculate work done by using Young's modulus. The Young's modulus யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணி இந்த ஃபோர்ஸ் நம்ம இன்டகிரேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் சிம்பிளிஃபிகேஷன்ஸ்க்கு அப்புறம் அதே வேல்யூ வரும்போது அது எஃப்னு டினோட் பண்ணுறோம். அவ்வளோதான், இதுதான் ஒரு சேஞ்சஸ். இப்போ இதுலேருந்து நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது FL by 2. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா யூங்கிறது எனர்ஜி பர் யூனிட் வால்யூம். இப்போ எனர்ஜி பர் யூனிட் வால்யூமை தான் நம்ம யூன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வால்யூமை டிவைட் பண்ணும்போது இது ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா, இது ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா. ஸோ ½ into ஸ்ட்ரெஸ் into ஸ்ட்ரெயின். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்து அதான் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் இஸ் கால்ட் த எனர்ஜி டென்சிட்டி. அப்போ யூங்கிறது எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பை வால்யூம். ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெஸ் into ஸ்ட்ரெயின் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. A wire of length 2 meter with the area of cross section 10 to the power minus 6 meter square is used to suspend a load of 980 Newton. இதுல என்ன கால்குலேட் பண்ணணும்னா the stress developed in the wire, அந்த வயர்ல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு அண்ட் ஸ்ட்ரெயின் எவ்வளவு இருக்கு, எனர்ஜி எவ்வளவு இருக்கு. அப்ப என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க, யங்ஸ் மாடுலஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு வயரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு வெயிட் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணும்போது அது என்ன செய்யுது, எலாங்கேட் ஆகுது. அப்போ எலாங்கேட் ஆகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதோட டோட்டல் லென்த்து 2 மீட்டர். அப்போ நம்ம ஒரு வெயிட்டை ஆட் பண்ணும்போது என்ன செய்யுது, எலாங்கேட் ஆகுது. அப்போ இதோட ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் 10 to the power minus 6 மீட்டர் ஸ்கொயர்ட். சரிங்களா, அப்போது இதில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய இந்த லோடோட வேல்யூ என்னது, 980 நியூட்டன். அப்போ ஸ்ட்ரெஸ் என்ன, ஸ்ட்ரெயின் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் ஆர் த கிவன் வேல்யூ, L is equal to 2 meter and area is equal to 10 to the power minus 6 meter square and F is equal to 980 Newton. By Young's modulus value is given. Next, already we know that the formula. What is the formula? Stress F by force by area. Force oda value தெரியும் 980, area oda value தெரியும். ரெண்டையும் simplify பண்ணீங்கன்னா stress கிடைச்சிடும். அடுத்து strain oda formula stress by Young's modulus. அப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்க stress என்ன, 98 into 10 to the power 7. இது Young's modulus oda value ரெண்டையும் டிவைட் பண்ணும். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வால்யூம். வால்யூம் கண்டுபிடிக்கணும், வால்யூம் is equal to length into area. அப்ப length into area ன்னு சொல்லும்போது
நமக்கு கொடுத்திருக்க வால்யூமோட வேல்யூ எழுதிக்கோங்க. அப்ப எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இதான் ஃபார்முலா, half into stress into strain into volume. Can you understand? இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸ்ட்ரெஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சிருக்கோம், வால்யூம் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we get the answer 8 joule. Can you understand? Yes. Next பார்த்தோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி அடுத்து ஒரு நியூ சாப்டர் பார்க்க போறோம், fluids. So fluids, what do you mean by fluid? Fluid னா என்ன சொல்லுவோம்? liquid இல்லைங்களா? So fluids are found everywhere in the world. நம்ம வேர்ல்ட்ல எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா இடமே எந்த இருக்கு? fluid வந்து நிறைய இருக்கு. For next இது வந்து வேர்ல்ட் லெவல்ல earth surface has about 2/3 of water and 1/3 of land. எவ்வளவு இருக்கு? 2/3 வந்து தண்ணி பகுதி தான் இருக்கு, 1/3 தான் நம்ம லேண்ட் இருக்கு இல்லைங்களா? அப்ப fluidsங்கிறது different from solids. என்னது? இந்த சாலிடை விட டிஃப்ரெண்ட் தான் எது அப்படின்னா இந்த fluids. சரிங்களா? அப்ப the fluids are different from solids. unlike எதை unlike பண்ணோம்? solid. சரிங்களா? ஏன்னா இது ஒரு fluid. next this fluid has no shape. என்ன கிடையாது? இதுக்குன்னு ஒரு ஷேப் கிடையாது. தண்ணிக்கு ஷேப் இருக்கா? நீ எந்த ஒரு இடத்துல ஊத்துனாலும் தண்ணி என்ன செய்யும்? அதனுடைய ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும்? ஸ்ப்ரெட் ஆகுமே தவிர அதுக்குன்னு ஒரு சர்க்கிளோ ரெக்டாங்கிளோ அந்த மாதிரி என்ன கிடையாது? ஷேப்ஸ் வந்து கிடையாது. ஸோ திஸ் fluids is consist of, அப்போ லிக்விட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு வால்யூம் அண்ட் கேஸ் அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். என்ன இருக்கு? அந்த லிக்விட் பார்ட்டிங்கிறது ஃபிக்ஸ்டு வால்யூம், அதுக்குன்னு ஒரு ரேஷியோ டிஃபர் ஆகாது. கேஸ் பார்ட்டிகல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர், அந்த கண்டெய்னருடைய வால்யூமை பொறுத்தது தான் கேஸ். அப்ப இதுல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. the first type pressure of a fluid. சரிங்களா? pressure of a fluid. and second type is density of a fluid. and third one is the relative density or specific gravity. சரிங்களா? அப்ப first fluidல the first type is pressure of a liquid, second type is density of a fluid, and third type is relative density or specific gravity. Next we have to see the first type, pressure of a liquid. pressure of a liquid அப்படின்னு சொல்லும்போது first நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, what do you mean by pressure of the liquid? அதாவது force is always normal to the surface of the object. இதில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எப்போதுமே நார்மலாக தான் இருக்கும். ஆனால் என்ன பொறுத்து இருக்கு? நார்மலில் ஒரு சர்ஃபேஸ் நம்ம எடுக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸை பொறுத்து தான் இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். அப்போ ஃப்ளூயிடுங்கிறது, ஃப்ளூயிட் இஸ் த சப்ஸ்டன்ஸ் which begins to flow when the external force is applied. என்ன பண்றோம்? ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். அப்ப என்ன பண்ணுது? அதுல தேவையான ஃபோர்ஸ் போக மீதி என்ன பண்ணுது? ரெசிஸ்ட் பண்ணுது. so if the force act on the smaller area, அதனால தான் அந்த fluids வந்து ஒரு smaller ஏரியால மட்டும் தான் என்ன செய்யும்? ஆக்ட் ஆகும். then impact will more. என்ன செய்யுது? அதோடைய விளைவுகள் என்ன செய்யும்? தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப பர்டிகுலர் ஏரியாவை பொறுத்து எந்த குவான்டிட்டி மாறுதோ அந்த மாறக்கூடிய குவான்டிட்டியை தான் என்ன சொல்லுவோம்? pressure அப்படின்னு சொல்லுவோம். Can you understand? Yes. So pressure means force is always normal to the surface of the object. What do you mean by force? F is the magnitude of the normal force and A is the surface area. Then next we have to calculate the pressure. So what do you mean the pressure? Force acting per unit area is called pressure. Force acting per unit area, that is called pressure. The pressure, what is the formula? Pressure is equal to force per area. So இது ஒரு scalar quantity. இதோட யூனிட் என்னன்னா Newton meter minus 2 and dimensions of the pressure is ml minus 1 t minus 2. Then another unit is one atomic mass unit. Already you know that in chemistry you learn. So one atomic mass unit, what is the value of atomic mass unit? One atomic mass unit is equal to 1.013 into 10 to the power 5 Pascal at Newton meter minus 2. Okay, yeah? So this pressure is consist of 2 or more parameters.
அது என்னவா இருக்கலாம், டென்சிட்டியாவும் இருக்கலாம், ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு டேர்ம்ஸ் தான் டென்சிட்டியும் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ தீஸ் டூ parameters we have to use in the density of the fluid. Can you understand? So இதுதான். So two more parameters. One is the density, another one is the relative density, which are used to describe the nature of the fluids. So pressure of the fluid na adudaiya formula, quantity, unit, dimension, then one atomic mass unit odaiya value. Can you understand? Yes. அடுத்து இதை பேஸ் பண்ணி செகண்ட் டேர்ம், அதாவது டென்சிட்டி ஆஃப் அ fluid. டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட்னா என்ன அப்படின்னா மாஸ் பர் யூனிட் வால்யூம். The mass per unit volume is called density of a fluid. The density is denoted by the symbol is rho. Can you understand? Pressure means P. So pressure of the liquid means P. The unit is Pascal. Pressure oda unit enapa? Pascal. And next, the density of the fluid is rho. How to pronounce? Rho. So density of the liquid fluid means mass per unit volume. Mass per unit volume வந்து என்ன லெட்டர் டிஃபைன் பண்ணனும்? rho. சரிங்களா? Next, rho is the density. Density ஓட ஃபார்முலா என்னன்னா mass by volume. Mass by volume is the density. இதோட யூனிட் வந்து kilogram meter minus 3 and dimension ml minus 3 and the quantity is scalar quantity. Can you understand? Yes. But density of a fluid is the mass per unit volume and rho is the density. The formula for the density is mass per volume and the unit, dimension and quantity. Mostly this liquid is largely incompressible. என்ன இருக்கும்? இது ஒரு incompressible. கம்ப்ரஷன் என்னது? நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தம் இல்லைங்களா? அது வந்து எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும், ஆனா incompressed-ஆ இருக்கும். So the density என்ன இருக்கும் அப்படின்னா ambient pressure அப்படின்னு சொல்லுவோம். ambient pressure means என்ன சொல்லுவோம் அப்படின்னா atomic pressure, one atomic unit அப்படின்னு சொல்லுவோம். one atomic mass unit அப்படின்னு சொல்லுவோம். So there are the variations of the densities வந்து இதுல இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி. அப்ப இதுக்கெல்லாம் பார்த்தோம் யூனிட் இருக்கு, டைமென்ஷன் இருக்கு, குவான்டிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா the relative density க்கு வந்து எந்த ஒரு யூனிட்டுமே கிடையாது. So the relative density of the substance சொன்னோம்னா ratio of density of a substance. Ratio of the density of the substance. There is no unit, there is no dimension. அதனாலதான் the relative density ஒரு dimensionless quantity ன்னு சொல்றோம். இது ஒரு scalar quantity அப்படின்னு சொல்றோம். For example, so இந்த 4 degree அதாவது மெர்க்குரின்னு எடுத்தோம் அப்படின்னா மெர்க்குரியோடைய டென்சிட்டி என்னன்னா 13.3 into 10 to the power 3 kilogram meter minus 3. இப்போ டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் எவ்வளோனா 4 degree Celsius. அதை வந்து நம்ம கிலோகிராம் எழுதும்போது 1000 கிலோகிராம். அதாவது ஒரு வாட்டரில் டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் ரேஞ்ச் வந்து இவ்வளவு. ஸோ அதில் வந்து எவ்வளோ ரேஞ்சுன்னு இருக்குன்னா 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. அதே இது வந்து மெர்க்குரி. அப்போ டென்சிட்டி ஆஃப் த மெர்க்குரி, இது டென்சிட்டி ஆஃப் த வாட்டர், இது டென்சிட்டி ஆஃப் த மெர்க்குரி, இதெல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போ டென்சிட்டி ஆஃப் த மெர்க்குரிங்கிறது 13.6 into 10 to the power 3 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. இதுல இருந்து நீ ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்னா இந்த மெர்க்குரி லெவல்ல இருந்து என்ன பண்ணணும்னா இந்த 1.0 into 1 divided by 1.0 into 10 to the power 3 kilogram meter minus 3. சரிங்களா? அப்ப இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா தான் இந்த டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் நமக்கு கிடைக்கும். Can you understand? Yes. So first நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா எலாஸ்டிக் எனர்ஜி. இந்த எலாஸ்டிக் எனர்ஜிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தோம். இந்த ப்ராப்ளம் பேஸ் பண்ணி அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பார்த்தோம் ஃப்ளூயிட்ஸ். ஃப்ளூயிட்ஸில் வந்து எத்தனை டைப் இருக்கு? ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட் இருக்கு, டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் இருக்கு அண்ட் ரிலேட்டிவ் டென்சிட்டி இருக்கு. இது ரெண்டுக்குமே யூனிட் இருக்கு, டைமென்ஷன் இருக்கு. பட் ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு எந்த ஒரு யூனிட்டும் கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. இது ஒன்று தான்
important point. இப்போ first என்ன பார்த்தோம்? Pressure of the liquid பார்த்தோம். Next அதோடைய dimension, formula. Next density of the fluid பார்த்தோம். Next வந்து relative density or specific gravity பார்த்தோம். Can you understand? Yes. இதை பேஸ் பண்ணி அடுத்து ஒரு problem பார்க்க போறோம். பாருங்க. A solid sphere has a radius of 1.5 centimeter and a mass of 0.038 kilogram. So calculate the specific gravity or relative density of the sphere. அப்ப sphere உடைய radius கொடுத்திருக்காங்க, mass கொடுத்திருக்காங்க, and என்ன calculate பண்ணணும்? Relative density or specific. Specific gravity நாலும் relative density நாலும் ஒண்ணுதான். ரெண்டுக்குமே என்ன கிடையாது? There is no unit. Next we have to write given. What are the given values? Radius. இப்ப radius r is equal to 1.5 centimeter. And mass equal to 0.038 kilogram. Well, what is the volume of the sphere? Already you know that the formula. Volume of the sphere V is equal to 4 by 3 pi r squared. இப்போ pi ஓட வேல்யூ தெரியும் 3.14 into radius நமக்கு கொடுத்திருக்காங்க 1.5 centimeter. இப்போ 1.5 into 10 to the power minus 2. இப்போ 4 by 3 into 3.14 into 1.5 into 10 to the power minus 2 the whole cube. இதை simplify பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதோட வேல்யூ கிடைக்கும்? வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கிடைக்கும். அடுத்து நம்ம என்ன கேள்வி? அப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டென்சிட்டி. ஸோ டென்சிட்டியோட ஃபார்முலா என்னது? டென்சிட்டி இஸ் டினோட்டட் பை த லெட்டர் இஸ் ரோ. இப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸ் வேல்யூ இஸ் given 0.038 கிலோகிராம் by volume. Volume already we have to calculate it. 1.413 into 10 to the power minus 5 meter cube. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2690 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் கியூப் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? அதோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி. இப்போ ஸ்பெசிபிக் gravity of the sphere is equal to என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? 2690 by 1000 because relative density என்ன கிடையாது? யூனிட் கிடையாது. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? இதை பாயிண்ட் வேரியேஷன் ஆகும்போது 2.69 வரும். இதுக்கு there is no unit because this is relative density. இப்போ relative density and specific gravity நானும் both are same. There is no unit, there is no dimension. Can you understand? Yes. First you have to write given. Then next what is the formula? Volume of the sphere. Next substitute the values. Next we have to substitute density. The formula for the density is mass by volume. Already the value is given. So substitute this value. We get the answer 2690 kilogram meter minus 3. Then next we have to calculate specific gravity of the sphere. Sphere calculate பண்ணும்போது அதோட relative density கண்டுபிடிக்கணும். The relative density க்கு என்ன கிடையாது அப்படின்னா there is no unit. சரிங்களா? அடுத்து இதை பேஸ் பண்ணி ஒரு do you know இருக்கு பாருங்க. Which one is, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. Which one is more elastic, rubber or steel? அதாவது ரப்பர் எடுக்கிறோம், ஸ்டீல் எடுக்கிறோம். இதுல எது வந்து எலாஸ்டிக் தன்மை அதிகமா இருக்குங்கிறது நார்மலாவே இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஓரளவு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்ப எதோட எலாஸ்டிக் அதிகமா இருக்கும்? ரப்பர். Steel is more elastic than rubber. If an equal stress is applied to both steel, என்ன அர்த்தம்? ஸ்டீல் ரப்பர் ரெண்டையுமே ஒரே நேரத்தில் எடுக்கிறோம், ரெண்டுக்குமே ஒரே அளவு ஃபோர்ஸ் தான் கொடுக்குறோம். The steel produces less strain. அப்ப ஸ்டீல்னு சொல்லும்போது அதுல என்ன இருக்கும்? less strain இருக்கும். ஆனா Young's modulus is higher for steel than rubber. Young's modulus எதுல அதிகமா இருக்கும்? ரப்பர். elasticity அதிகமா இருக்கும். அதனால the object which has higher Young's modulus is more elastic. அப்ப ரப்பர்ங்கும்போது அதோட எலாஸ்டிக்கோடைய தன்மை வந்து அதிகமா இருக்கும். அதனால as compared to the rubber or steel and which one is more elastic? அப்ப நமக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் எது ரப்பர் தான் அதிகமான எலாஸ்டிக் தன்மை. பிகாஸ் ரப்பரை தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? இழுத்து விடும்போது அதோட எலாஸ்டிக் தன்மை வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். Can you understand? Yes. So today we have to see
elastic potential energy. And next, so dear students, fluids பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் pressure of the liquid பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் பார்த்தோம், ரிலேட்டிவ் டென்சிட்டி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். நெக்ஸ்ட் எலாஸ்டிக்கை விட ரப்பர் எது வந்து எலாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்குங்கிறத பார்த்தோம். Dear students, today class is over. The remaining chapter we will see next class. Thank you students. Thank you.